Hey guys, Assalamualaikum. So finally I made the viral Japanese jiggly cheesecake. So guys, இது வரைக்கும் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கேக் நான் சாப்பிட்டதே இல்ல. And இந்த கேக் நான் மேக் பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்லயும் ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சேன் and ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் இது எப்படி வரும். ஃபைனலா இது ரொம்ப சூப்பரா வந்துச்சு. எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? So first ஒரு மிக்சிங் போல 35 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. Then 10 கிராம் அளவுக்கு cream cheese சேர்த்துக்கோங்க. மில்க் 65 ml சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 2 எக்கோட யோக்குமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/3 கப் மைதாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாத்தி வச்சுட்டு 2 எக் ஒயிட்டையுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. தென் 1/4 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஏக்கு இந்த மாதிரி கீழே விழாத கன்சிஸ்டன்சில இருக்கணும் நல்லா ஸ்டிஃபா. தென் இதை அந்த பேட்டரோட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மெதுவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்பீடா மிக்ஸ் பண்ணக்கூடாது. தென் இதை 1/2 kg கேக் டின்ல செட் பண்ணிட்டு கீழே ஒரு ட்ரைல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஓவன்ல செட் பண்ணிக்கோங்க. 150 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 70 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஓபன் பண்ணி பார்த்து பேக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் யம்மியான ஜாப்பனீஸ் ஜிக்லி சீஸ் கேக் ரெடி. அண்ட் கைஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டே இந்த அளவுக்கு சூப்பரா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பர் பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. அண்ட் இந்த கேக் செய்யறது ஏதோ கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும் பார்க்க. ஆனா இதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா செய்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த கேக் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. டாடா.